கொஞ்ச நாள் வேறு ஒரு ரீசனால் உடல் கொஞ்சம் பிரச்சனையாச்சு. ஒரு நல்ல பொசிஷன் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு சர்ஜரிக்கோசரம் சென்னை போனேன். ஃபஸ்ட்டு சர்ஜரி வந்து ஒரு 14 hours நடந்தது. அதுக்கப்புறம் வந்தோடனே க்யூர் ஆகலை. திரும்பவும் 1 week இன்னொரு சர்ஜரி பண்ணாங்க. அப்போ அத்தனையுமே நான் இங்கேருந்து வேண்டிட்டு கிளம்பும் போது பாபா வேண்டிட்டு தான் கிளம்புனேன். 3வது 1 மாதம் கழிச்சு திரும்ப 3வது சர்ஜரி பண்ணாங்க அதே ஹாஸ்பிட்டலில். அப்போ தான் பாதி ரிக்கவரி வந்தது, ஃபுல் ரிக்கவரி வரல. இங்கே வந்த பிறகு ஃபுல் ரிக்கவரி ஆச்சு. இங்கே திரும்ப இங்கே சர்ஜரி பண்ணாங்க. ஸோ ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 சர்ஜரி நடந்தது. பயங்கர வீக் ஆகிட்டேன். திரும்பவும் ட்ரை பண்ணலான்னா எல்லாருமே வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் மெடிக்கல் ஃபிட்னஸில். இது இருக்கிறது என்னாச்சு, நான் இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு மாற்றுதல், ஒரு நல்ல பொசிஷனுக்கு திரும்ப என்ன கூப்பிட்டாங்க சென்னைக்கு. என்ன நான் கேப் விட்டு கேரியரில் விட்டணும், அதோட எனக்கு ஒரு படி மேலே தான் கிடச்சிது. இப்போ எனக்கு போன இடமும் எனக்கு என்ன தேவையோ அவங்க பண்ணி கொடுக்கறதுனால ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வர முடியும்னு சொல்லி என்னை நம்பி அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இது அத்தனையும் டிரான்சிஷன் வந்து இங்கே வந்த பிறகு தான் நடந்தது. அப்புறமா அதான் அந்த மாற்றத்தில் நடக்க ஆரம்பிச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நெகட்டிவாக ஏன் இப்படி நடந்தது எல்லாம் யோசித்தேன். அது தவிர இதுக்கு மேலே என்ன நடக்கும் பார்த்துக்கலாம், அப்படியே நடந்தாலும் பாபா பார்த்துக்குவாருன்ற தைரியம் எனக்கு இனி வரும் தாராளமாக ரொம்ப உறுதியாகவும் சொல்ல முடியும். இப்போ எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஏதாச்சும் பாபா வேண்டி சந்தோஷம். அவர் வளர்த்த கைத்தட்டல் அவர் வந்து ரொம்ப எளிமையாக சொல்லிட்டாரு. அவர் வந்து உயிர் பிழைச்சதே வந்து பாபாவால தான். 14 மணி நேரம் ஆப்ரேஷன் தான். யோசிச்சு பாருங்க, 1 hour 2 hour கிடையாது, 14 மணி நேரம் ஆப்ரேஷன். அது மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ளேயே 3 ஆப்ரேஷன் பண்ணாது. இது இவங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு நல்லா இருக்காங்கன்னா அவங்களுடைய மிஸ்ஸஸ் அவங்க மேல வச்சிருந்த அந்த பரிபூர்ண அன்பும் பாசமும். சாமி அவர் அந்த கர்மாவை ஏற்றுட்டு நமக்கு இது நடக்கிறது கூட ஏதோ நல்லதுக்கு பாபா ஏதோ ஒரு பிறவியில் செஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு நமக்கு நடக்குது அப்படின்னு ஏற்றுட்டு அந்த பக்குவத்தில். ஆனால் குருவுடைய பாதத்தை கெட்டியாக பிடிச்சார். அவர் இன்னும் நிறைய விஷயம் சொல்லலை. பெட்ரோல்லாம் தீர்ந்து போய் பெட்ரோலே வண்டியெல்லாம் ஓடி போய் பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போட்ட கதையெல்லாம் இருக்குது. பெட்ரோல் தீர்ந்து போச்சு. ஆனால் பாபா என்ன பண்ணார், அவர் வண்டியை நானாக ஓட வச்சார். இந்த மாதிரி நிறைய மிராக்கல்ஸ் அவர் சுவாமி பண்ணியிருக்காரு. அவர் கடைசி வரைக்கும் வச்ச நம்பிக்கை என்னன்னா, அவர் ஹெல்த் முடியலனாலும் இங்கே வந்து பஜனில் உட்காருவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு வந்து உட்காந்துப்பார். என்னால் முடியலனாலும் பரவாயில்ல, பிரசாதம் கொஞ்சமாச்சும் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்பார். ஏன்னா சுவாமி சொன்னதுன்னா உடல் நலம் மனநலத்தை இங்கே பிரசாதம் வாயிலாக வடிவாக நான் சரி பண்ணி கொடுக்குறேன். நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், இங்கே வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், ப்ரேயர் பண்ணிட்டு பிரசாதம் மட்டும் சாப்பிடுங்க. உங்க நினைச்சது நியாயமானது, நடந்தே தீரும், இது சத்தியம். ஆனால் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நீங்கள் வைக்கிற நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு கருவி தான். நான் வந்து அவர் போட்ட ஒரு கருவி, அவ்வளோதான். ஒரு வாஷிங் மிஷின் என்ன பண்ணும், சுவிட்ச் போட்டால் துவைச்சி கொடுக்கும். நான் மிஷின் சுவிட்ச் அவர் தான் போடுறாரு, துவைச்சி கொடுக்க நான் ஒரு இதாக இருக்கேன், அவ்வளோதான். அதனால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சுவாமி நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் பண்ணுவார். இந்த ஒரு அற்புதமான 100 தீபம், இந்த 100 தீபத்தை பார்க்குற கோடி வந்து கோடி புண்ணியம் பெற்றிருந்தா மட்டும்தான் இன்னைக்கு இந்த காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் நினைக்கலாம், என்னது நம்ம வந்து பெரிய பெரிய கோயிலெலாம் போகிறோம், இங்கேருந்து இப்படி எப்படி நமக்கு கிடைக்கும்? நீங்கள் காரணம் இல்லாமல் இங்கே வர முடியாது. இங்கே நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்கன்னா காரணத்தோட தான் உட்காந்துருக்கீங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு இங்கே மிராக்கல் சுவாமி பண்ணாருங்கிறது நல்லாவே தெரியும். எல்லாத்துக்கும் மேலே இந்த குருசாய் பிரசாதாலயால இந்த ஃபேமிலியில எவ்வளவு மிராக்கல் பண்ணியிருக்காங்கன்னு பர்சனலா எல்லாருக்கும் அந்தந்த ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், வரவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் நடக்குமா, மாற்றம் வருமா அப்படின்னா கூட மாற்றம் நடத்தி கொடுத்துருக்காரு சுவாமி. அப்போ எவ்வளவு தூரத்துல இருந்து நீங்களாம் வந்திருக்கீங்க, நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க, லேட்டாகவும் வந்திருக்கீங்க, பரவாயில்ல. ஆனால் பாபா மேல இருக்க லவ் தானே, நிச்சயமா உங்க லவ் பியூரா இருந்தா வெற்றி உங்களுக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்பாவை பார்க்கணுங்கிற எந்த வந்தாலே தானாவே நடந்துடும். அதனால கேக் வெட்டிடலாம். கேக் வெட்டிட்டு பிரசாதம் தரும்போது உங்களுக்கு அது கேக் வச்சு கொடுக்க சொல்றேன், சரிங்களா?